110 விதியின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகளை அறிவிப்போடு நிறுத்தாமல் அதனை செயல்படுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். அறிவிப்புகள் முக்கியமல்ல, அறிவிப்புகள் அமல்படுத்தப்படும் பொழுதுதான் அது நாட்டு மக்களுக்கு உண்மையான பலனை தரும். ஆக அறிவிப்புகள் அறிவித்ததை நேற்று கூட சபாநாயகர் ஒரு கவிதையாகவே படித்து கொண்டு போயிருக்கிறார். ஆக இப்பொழுது சட்டமன்றத்தில் எதுகை மோனையோடு கவிதை இப்பொழுது தேவையில்லை. மக்களுக்கான தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்பதுதான் உண்மையான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது, அதில் எத்தனை அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது, புதிதாக இத்தனை அறிவிப்புகள் செய்யப்படுகிறதே, இவை என்ன கால அவகாசத்துக்குள் நிறைவேற்றப்படும் என்பதையும் தெளிவாக சொல்வதே சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முன்னதாக மதிமுகவில் இருந்து விலகிய மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற விழாவில் பாஜகவில் இணைந்த அவர் தேசிய கட்சி ஆட்சி அமைத்தால்தான் தமிழகம் முன்னேற்றம் அடையும் என்பதால் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டதாக அவர் கூறினார்.